ரஜினியின் திருப்புமுனை திரைப்படங்களை பற்றி பார்ப்போம். மன்னன் அவரை திரையுலக மன்னனாக்கிய திரைப்படம், வசூலில் மன்னனாக்கிய திரைப்படம், சம்பளத்தில் மன்னனாக்கிய திரைப்படம். 1986ஆம் ஆண்டு கன்னடத்தில் ராஜ்குமார் நடித்து அனுராகா அருளிது என்ற கன்னட படத்தின் தமிழ் பதிப்புதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் நடிப்பில் வெளியான மன்னன் திரைப்படம். 2 சூப்பர் ஸ்டாரின் மன்னனாக வெளிவந்தது. பிறகு அதே படம் கரணமுகுடு என்ற பெயரில் தெலுங்கில் அதே 92ஆம் ஆண்டு வெளியானது. 94ஆம் ஆண்டில் லாட்லா என்ற பெயரில் ஹிந்தியிலும் வெளியானது. மன்னன் படத்தில் இடம்பெற்ற அடிக்குது குளிர் என்ற பாடலில்தான் முதல் முறையாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னுடைய குரலை பதிவு செய்திருப்பார். ஆங்கங்கு சின்ன சின்ன வசனங்களை பேசியிருப்பார். அம்மாவின் மேன்மையை விளக்குகின்ற பாடல் காட்சி ஒன்று அதில் உண்டு. அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே என்ற பாடல் இன்று வரை செல்கின்ற இடங்களிலெல்லாம் பாராட்டப்படுகின்ற ஒரு பாடலாக இருக்கின்ற. மன்னனே, சண்டி ராணியே போன்ற பாடல்களும் படத்திற்கு பலம் சேர்த்தன. ஸ்டார் ரஜினிகாந்த், கவுண்டமணி, விசு, வி.கே. ராமசாமி, பிரதாப் சந்திரன், சரத் சக்சேனா, விஜயசாந்தி, குஷ்பு, மனோரமா, பண்டரிபாய் ஆகியோர் உடன் இளையதிலகம் பிரபு கௌரவ வேடத்தில் நடித்திருக்கின்றார். ராஜாவின் இசைக்கு வாலி பாடல்கள் எழுதியிருக்கின்றார். ஒளிப்பதிவு அசோக்குமார், வசனம் சண்முக சுந்தரம், தயாரிப்பு சிவாஜி புரொடக்ஷன்ஸ், திரைக்கதை வசனம் இயக்கம் பி. வாசு. மன்னன் படத்தின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம். மும்பையில் வெல்டராக பணியாற்றும் ரஜினிகாந்த் சென்னையில் உள்ள தன் தாய்க்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் அவரை பார்க்க வருகிறார். ஆங்கார பேச்சும் ஆணவ போக்கும் கொண்ட தொழில் அதிபரான விஜயசாந்திக்கும் ரஜினிக்கும் விமான நிலையத்திலே முதல் சந்திப்பிலேயே மோதல் ஆரம்பமாகி விடுகிறது. வாத நோயால் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கும் தன்னுடைய தாயாருக்கு உதவுவதற்காக உடன் இருந்து அவரை பார்த்து கொள்வதற்காக சென்னையிலேயே தங்கி வேலை பார்க்க முடிவு செய்கிறார் ரஜினிகாந்த். புதிய வேலைக்காக பிரபல தொழிலதிபர் விசுவை சந்திக்கும்படி சொல்கிறார் ரஜினியின் குடும்ப டாக்டர். தொழிலதிபர் விசுவை சந்திக்க செல்லும் போது வயதான ஒரு மனிதரை பலர் சேர்ந்து தாக்குவதை காணும் ரஜினி அவர்களிடமிருந்து அந்த பெரியவரை காப்பாற்றுகிறார். பின்னர்தான் ரஜினிக்கு தெரிய வருகிறது, தான் வேலை விஷயமாக சந்திக்க சென்ற தொழிலதிபர் விசுதான் அந்த பெரியவர் என்று விஷயம் தெரிகிறது. அவரது மகள்தான் ஏர்போர்ட்டில் தன்னுடன் தகராறு செய்த விஜயசாந்தி என்பதும் ரஜினிக்கு தெரிய வருகிறது. ரஜினிக்கு வேலை கொடுக்க சொல்ல மகள் தனது தொழிற்சாலையில் வேலை தர மறுக்கிறாள். விசுவின் பலமான சிபாரிசு காரணமாக வேலை கிடைக்கிறது. வெகு விரைவிலேயே தொழிலாளர்களின் தலைவராக ரஜினி தேர்வு செய்யப்படுகிறார். ரஜினி தொழிற்சாலை நிர்வாகத்தை கவனித்துக் கொள்ளும் விஜயசாந்தியின் செயலாளராக இருக்கும் குஷ்புவுக்கும் ரஜினிக்கும் காதல் ஏற்படுகிறது. மணந்து கொள்ள குஷ்பு விருப்பம் தெரிவிக்க இது குறித்து தன் தாயை சந்திக்கும்படி சொல்கிறார் ரஜினி. அதே சமயம் ரஜினியை எந்த விதத்திலும் வெற்றி கொள்ள முடியாத நிலையில் இருக்கும் விஜயசாந்தி அவரை திருமணம் செய்து கொண்டு பழிவாங்க நினைக்கிறார். ரஜினியின் தாயிடம் நல்ல விதமாக நடித்து பேசி ரஜினியை மணந்து கொள்ள சம்மதம் பெற்று விடுகிறார் விஜயசாந்தி. தாயார் விஜயசாந்தியை மணந்து கொள்ளும்படி சொல்லவே தாய் சொல்லை தட்டாத மறுக்காத ரஜினி அதற்கு சம்மதித்து வேறு வழியின்றி விஜயசாந்தியை மணந்து கொள்கிறார். திருமணத்திற்கு பின் தனது வீட்டில்தான் இருக்க வேண்டும் என்று ரஜினியை கட்டுப்படுத்த முயல்கிறார் விஜயசாந்தி. ஆனால் ரஜினி தொழிலாளர்கள் தலைவர் பொறுப்பில் முன்னை காட்டிலும் தீவிரமாக செயல்பட ஆரம்பிக்கிறார். தொழிலாளர்கள் நடத்தும் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்துக்கும் ரஜினி தலைமை தாங்குகிறார். தன் மகன் திருமண வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதற்கு தானேதான் காரணம் என்று நினைத்து அவருடைய தாயார் இருந்தே மிகவும் வேதனைப்பட்டு இறந்து போகிறார். என் தாயார் விஜயசாந்தியின் தொழில் போட்டியாளர்கள் அவரை கடத்தி சென்றுவிட ரஜினி அவர்களிடம் போராடி தன் மனைவியை காப்பாற்றுகிறார். இறுதியில் தன் தவறுகளை உணர்ந்து மனம் திருந்தும் விஜயசாந்தி இல்லத்தரசியாக தன் வாழ்க்கையை ரஜினியுடன் இனிதே தொடங்குவதற்கு ஆயத்தமாகிறார்.
அன்றிலிருந்து விஜயசாந்தி ரஜினிக்குள் காதல் அரும்புகிறது. மன்னன் திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது. வசூலில் கூட சாதனை படைத்து ரஜினியை வசூல் சாதனை படைத்த ஹீரோவாக்கியது, சூப்பர் ஸ்டார் ஆக்கியது. மன்னன் படத்தில் இருந்துதான் அவருக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம் கோடிகளில் தொடங்கியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.